ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது சண்டே எங்கள் வீட்டோட லன்ச் மெனு தாங்க. சண்டேனாலே ஸ்பெஷல் நான்வெஜ் தான். அதுலேயும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எல்லாமே மண் சட்டியில் தாங்க செஞ்சுருந்தேன். நல்ல மண் சட்டியில் சிக்கன் குழம்பு, அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல சிக்கன் சுக்கா வறுவல், சூடான ரசம், தயிர். இது தாங்க இந்த சண்டே எங்கள் வீட்டோட லன்ச் மெனு. இப்போ பார்த்திங்கன்னா மண் சட்டியில் செய்கிறது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதில் செய்யும்போது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. முதல்ல நான் முட்டையை வேக வச்சு எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேங்க. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நான் கொஞ்சம் மசாலா சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுறேன். வதக்கி இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. நான் சிக்கனில் ஏற்கனவே ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அதை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனை இதில் சேர்க்குறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான தண்ணியும் இதில் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இது குக்கரில் வேகிறத விட இந்த மாதிரி மண்சட்டியில் வேகும்போது இந்த சிக்கனோட அந்த சாஃப்ட்னஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஈஸியாகவும் வெந்துடுச்சு, ரொம்ப ஈஸியாக வெந்துடுச்சு. அடுத்து சிக்கன் சுக்காக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். அடுத்து நான் நல்லா மசாலா சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனையும் அதில் சேர்த்து நல்லா பெரட்டி விடலாம். இது 1/4 கிலோ சிக்கனுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தயிர், ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கபாப் மசாலா, இது எல்லாம் சேர்த்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருந்தேங்க. இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம இந்த சிக்கன் செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு பெரட்டி எடுத்தோம்னா நம்மளுடைய சிக்கன் சுக்காவும் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல டேஸ்டியான இந்த சிக்கன் குழம்பு மண் சட்டியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. சிக்கன் பார்த்திங்கனாலும் நல்ல சாஃப்ட்னஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டேஸ்டியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.